Allied students நம்ம இந்த வீடியோவில் 12th கெமிஸ்ட்ரிக்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆகக்கூடிய 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் என்னென்ன பசங்க கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் இருக்கிறது மட்டும் படித்தா போதும் அப்புறம் அப்படின்னு நான் பசங்க கேட்பீங்க. அடிச்சு சொல்கிறேன், இதில் இருக்கிற கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போங்க பசங்க. 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பக்காவாக அட்டன் பண்ணிடலாம். 3 மார்க்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதனால் அதில் ஓவராலாக முடிச்சாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்காவாக முடிச்சிடலாம். சரிங்களா? மார்க் சென்டம் கூட ரெகுலர் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அதோட இல்லாமல் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கப்பா. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்த தேவை தொடர்ந்து பார்க்கலாம். சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வித்தவுட் எனி டிலேஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1 யூனிட் 1 பற்றி பார்த்தலாம்ப்பா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல் அண்ட் ஓர்ஸ். செகண்ட் ஒன் வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல்ஸ் ஃப்ரம் த ஓர்ஸ். தேர்ட் ஒன் டிஸ்கிரைப்ட் மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல். ஃபோர்த் ஒன் எக்ஸ்பிளைன் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் வித் an எக்ஸாம்பிள். ஃபிஃப்த் ஒன் கிவ் த யூசஸ் ஆஃப் ஜிங்க். சிக்ஸ்த் ஒன் எக்ஸ்பிளைன் த எலக்ட்ரோமெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம். செவன்த் ஒன் எக்ஸ்பிளைன் த ஃபாலோவிங் டேர்ம்ஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காங் ஸ்லாக் வரும். எயித் ஒன் டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் த ஃபாலோவிங் இன் த process mentioned. Silica in the extraction of copper. Ninth one explain the principle of electrolytic refining with an example. 10th one give the limitations of Young diagram. Top most important one. சரிங்களா? ஸோ இது சாப்டர் 2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் அனமோ ப்ளஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் பி பிளாக். செகண்ட் ஒன் கிவ் த யூசஸ் ஆஃப் போராக்ஸ். தேர்ட் ஒன் வாட் இஸ் கேட்டனேஷன், டிஸ்கிரைப் பிரீஃப்லி த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரைட் எ நோட் ஆன் ஃபிஷர் ட்ராப் சிந்தசிஸ். ஃபிஃப்த் ஒன் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரான். சிக்ஸ்த் ஒன் ஹவ் வில் யூ ஐடென்டிஃபை போரட் ரெடிக்கல். செவன்த் ஒன் ரைட் எ நோட் ஆன் ஜியோலைட்ஸ். எயித் ஒன் ஹவ் வில் யூ கன்வெர்ட் போரிக் ஆசிட் டு போரான் ஆசிட், போரான் நைட்ரேட். ஓகேங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பசங்களா, ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் இன்னட் பெர் எஃபெக்ட். Second one chalcogens belongs to P block, give reason. Third one explain why fluorine exhibit an oxidation state of -1 compulsory கேட்க வாய்ப்பு இருக்குது, இதை படிச்சு வச்சுருங்க. அதே மாதிரி fourth one why fluorine is more reactive than other halogens. Fifth one give the uses of helium. Sixth one what is hybridization of iodine in IF7, give its structure. Seventh one give the balanced equation for the reaction between chlorine with cold NaOH and hot NaOH, compulsory படிச்சிருப்போம், most important one. அதே மாதிரி 8th one how will you prepare chlorine in the laboratory. 9th one give the uses of sulfuric acid. 10th one give a reason to support that sulfuric acid is a dihydrating agent. 11th one give the uses of argon. 12th one what type of hybridization occurring, இது compulsory கேட்க வாய்ப்பு, இது படிச்சிருங்க. BRF5E BRF3. ஓகேங்களா? So chapter 4 what are transition metals, give 4 examples. Second one what are inner transition elements. Third one describe the preparation of potassium dichromate. Fourth one top most important of what is length and contraction, what are the effects of length and contraction. Fifth one what are interstitial compounds. Sixth one calculate the number of unpaired electrons in Ti3 plus Mn2 plus and calculate the spin only magnetic moment. இதையும் படிச்சிருங்க, பட் 2 கம்பல்சரி கேட்க வாய்ப்பு இருக்குது. சிக்ஸ்த் ஒன்று. செவன்த் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, 2 மார்க்ஸில் கம்பல்சரி கேட்கலாம். இந்த செவன்த் ஒன் எயித் ஒன்றும் அதை படிச்சு வச்சுருங்க. ரைட் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் Ce4 plus Co2 plus. Eighth one which is most stable, Fe3 plus or Fe2 plus, explain. Ninth one top most important, compare lanthanides and actinides. 10th one explain why Cr2 plus is strongly reducing while Mn3 plus strongly oxidizing. 11th one transition metal showing high melting points, why, இதுவும் படிச்சு வச்சுருங்க. சரி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சாப்டர் 5ல சொன்னது எல்லாத்தையும் கம்பல்சரி படிச்சிருங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 6 பார்த்தீங்கன்னா டிஃபைன் யூனிட் செல், கம்பல்சரி ஒரு 2 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், ரொம்ப ஈஸியான கொஷின். சரி, செகண்ட் ஒன் கிவ் எனி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயனிக் கிறிஸ்டல்ஸ். தேர்ட் ஒன் டிஃபரன்ஷியேட் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ். ஃபோர்த் ஒன் கிளாசிஃபை த ஃபாலோவிங் சாலிட்ஸ், அதாவது இந்த P4 பிராஸ் இதெல்லாம் படித்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த டைமண்ட் NaCl அயோடின் இது கம்பல்சரி பார்த்து வச்சுருங்க. சரி, ஏன்னா உங்களுக்கு பப்ளிக் வரைக்கும் கேட்குறாங்க இந்த கொஷின். Fifth one explain Schottky defect of most important. Sixth one calculate the number of atoms in the FCC unit cell. Seventh one calculate the percentage efficiency of packing in case of body centered cubic cell crystal. Eighth one what is meant by the term coordination number, what is the coordination number of atoms in PCC structure, top most important part. Ninth one write a note on Frenkel defect. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிட் சாணம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி செகண்ட் ஒன் டிரைவ் இன்டிகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஏ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஓகேங்களா? இது படித்து வச்சுருங்கப்பா. தேர்ட் ஒன் டிஃபைன் ஆஃப் லைஃப் ஆஃப் ஏ ரியாக்ஷன், ஷோ தட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஆஃப் லைஃப் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதையும் படிச்சிருங்க. ஃபோர்த் ஒன் வாட் இஸ் அன் எலிமெண்டரி ரியாக்ஷன், கிவ் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலேட்டரி ஆஃப் ரியாக்ஷன். இது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க, அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க அடிக்கடி, ஆனால் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. ஃபிஃப்த் ஒன் எக்ஸ்பிளைன் த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் வித் அன் எக்ஸாம்பிள். சிக்ஸ்த் ஒன் ரைட் Arrhenius equation to explain the terms involved, very 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 important படிச்சிருங்க.
7th one, give 2 examples for zero order reaction. 8th one, explain pseudo first order reaction with an example. So 3 marks தான் போட்டிருக்கேன் இதில். ஸோ அதெல்லாம் படிச்சு இதை படித்தாலே போதும். ஓவரால் நீங்கள் 2 marks 3 marks 5 marks எல்லாம் மேக்ஸிமம் மட்டும் பண்ணிடலாம். சரிங்களா? Next 9th one பார்த்தீங்கன்னா how do concentrations of the reactant influence the rate of reactions. 10th one, how do nature of the reactant influence the rate of reaction. 11th one, இது பார்த்து வச்சுங்க சரிங்களா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று சம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் 8 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் Lewis acids and bases. very important. Give 2 examples for each. Second one, discuss the Lowry-Brownstein concept of acid and bases. கம்பல்சரி கேட்டுப்பாங்க இந்த சாப்டர்லேருந்து எத்தால் இதாக எடுப்பாங்க, படித்து வச்சுருப்பேன். தேர்ட் ஒன், calculate the pH 5 வந்து உங்களுக்கு கம்பல்சரி கேட்க வாய்ப்பு இருக்குது. தேர்ட் ஒன் படித்து வச்சுருங்க. ஃபோர்த் ஒன், define solubility product. Fifth one, define ionic product of water, give its value at room temperature. Sixth one, explain common ion effect with an example. Seventh one, derive an expression for Ostwald's dilution law, very important. Eighth one, 2 marks கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. define pH படிச்சுருங்க. ஸோ இதுக்கு சாப்டர் 11 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், is it possible to oxidize t-butyl alcohol using acidified dichromate to form a carbonate compound? Second one, what happens when one phenyl ethanol is treated with acidified KMNO4? Third one, very important, excellent Corp's reaction, most repetitive question சரி. third one படிச்சு வச்சுருங்க. fourth one, complete the following reactions. அதாவது ஓகேங்க, fourth one புக் பேக்கில் இருக்கும் பாருங்கள், complete the following reactions அதை படிச்சு வச்சுருங்க. fifth one, what will be the product X and Y for the following reactions. இந்த ஹெட்டிங்கில் வந்து புக் பேக்கில் இருக்கும். ஸோ அந்த ரியாக்ஷனை பார்த்து வச்சுருங்க சரிங்களா. ஸோ இதுக்கு சாப்டர் 12 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை A and B, C, C, D and Dன்னு ஒரு கொஷின் இருக்கும். அந்த கொஷினை பார்த்து வச்சுங்க. செகண்ட் ஒன், how will you convert benzaldehyde into the following compounds. அதாவது இந்த பென்சோஃபினோனு, பென்சோயிக் ஆசிடு, ஹைட்ரோஃபினைல் அசிட்டிக் ஆசிட் பார்த்து வச்சுங்க சரிங்களா. தேர்ட் ஒன், how are the following conversions affected. இந்த ப்ரோபனல் இன்ட்டு பியூட்டனான், X3N into XR1, அப்புறம் ஃபெனைல் மெத்தனால் இன்ட்டு பென்சாயிக் ஆசிடு, ஃபெனைல் மெத்தனால் இன்ட்டு பென்சாயின். ஓகேங்களா. ஃபோர்த் அண்ட் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், how will you prepare acetic anhydride from acetic acid, ethyl acetate from methyl acetate, acetamide from methyl cyanide, அப்புறம் லாக்டிக் ஆசிட் ஃப்ரம் மெத்தனால். அப்புறம் ஸோ இவ்வளோ இருக்குப்பா சரிங்களா. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன் சொல்கிறோன்னா ஃபோர்த்து சொல்கிற மார்க் பண்ணிங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், தேர்டு, ஃபிஃப்த்து, அதுக்கப்புறம் 7th, 6th. ஓகேங்களா. இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை வெரி இம்பார்ட்டன்ட் இவ்வளோ தான். இது பார்த்து வச்சுருங்க ஓகேங்களா. அது அப்படி இல்லை 10th இது பார்த்துங்கப்பா, அசிட்டல்டேட் ஃப்ரம் எத்தனை இது பார்த்து வச்சுங்க ஓகேங்களா. இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் உங்களுக்கு இதில் 10 இருக்குன்னா அதில் 5 இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் ஓவரால் நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும், நம்ம பசங்க பக்காவாக அட்டன் பண்ணிடலாம். 2 மார்க்ஸும் சரி 3 மார்க்ஸும் கிட்டத்தட்ட இதுலேருந்து கேட்டுருவாங்க. ஸோ 5 மார்க்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இது பண்ணிடலாம். உங்களுக்கு 1 மார்க் புக் பேக்லேருந்து படிச்சிருங்க எல்லாத்தையும் பக்காவாக மார்க் எடுத்துலாம் சரிங்களா. இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் மினிட் கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். ஸோ எந்த ஒரு கொஸ்டினை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டில் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ் A to Z எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ஆன்லைன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை.